بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே இறைவனின் சாந்தியும் சமாதானம் அனைவரும் மீதும் உண்டாவதாக. தினசரி நாம் பார்த்து வரக்கூடிய செய்திகளே, இன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நிச்சயமாக சில செய்திகள் எல்லாம் நிச்சயமாக என்று சொல்லப்படும். அதாவது உறுதி செய்து கொள்ளக்கூடியது. இது நடந்ததா நடக்கவில்லையா, இது உறுதியானதா, இதை நம்பகத்தன்மையுடன் ஏற்றுக்கொள்ளலாமா என்பதை போன்ற ஒரு செய்தியிலே இன்னக்க நிச்சயமாக அல் ஹயா மினல் ஈமான், வெட்கம் ஈமானின் ஒரு அம்சமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறியிருக்கிறார்கள். அப்போ அந்த செய்தியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ இந்த செய்தியை சொல்லும்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நபி மொழியில் கிடைத்த ஒரு செய்தி, அன்சாரிகளின் ஒருவராக இருக்கக்கூடியவர் தன் சகோதரரை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கண்டித்து கொண்டிருக்கிறார். என்னன்னு கண்டிக்கிறாரு? அதிகமாக வெட்கப்படக்கூடியவர்களாக அவர் இருந்தார்கள், அவரை கண்டிக்கக்கூடியவராக இருக்கிறார். நல்லா சிந்தித்து பாருங்க. இந்த ஒரு தன்மையை அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட பார்வையில் அது ஒரு தவறா தெரியுது. இந்த அன்சாரிங்கிற தோழருக்கு இவரோட தோழர் நடந்து கொள்ளக்கூடிய இந்த கூச்சப்படக்கூடிய வெட்கப்படக்கூடியதை பார்த்து கொண்டு அவருக்கு ஒரு தவறா தெரிஞ்சு என்ன செய்யறாருன்னா டக்குன்னு அவரை கண்டிச்சிடுறாரு. அந்த நேரம் பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்கம் நடந்து போறாரு. அப்ப அதை அப்படி விட்டுட்டு போல அந்த கண்டிக்கக்கூடிய நபரை பார்த்து சொல்றாரு, நீங்க அவரை கண்டிக்காதீர்கள். இவர் வெட்கப்படுறதை குறித்து கண்டிச்சிட்டு இருக்கீங்களே, அவர் கண்டிக்காதீங்க, திட்டாதீங்க, ஏசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. அப்பதான் இந்த வார்த்தை வருதுன்னு, அல் ஹயா மினல் ஈமான், ஏனெனில் நிச்சயமாக வெட்கம் ஈமானின் ஒரு அம்சமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுகிறார். அப்ப இந்த செய்தியில நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? வெட்கம் என்பதை அரபு மொழியில அல் ஹயா என்று சொல்றாங்க. அப்ப இதோட வெட்கத்தோடைய அடிப்படையான ஒரு டெஃபினேஷன் இருக்கும் இல்லையா? அதுக்கு என்ன? பிறர் முன்னிலை இயல்பாக இருக்க முடியாது அவர்களால. இவங்க என்ன செய்வாங்க? அதை தன்வசம் எடுத்துக்குவாங்க. இது எத்தனையோ படித்தவர்களுக்கும் கூட இந்த என்ன இருக்காது, அந்த தன்மை இருக்காது. என்ன பண்ணுவாங்க? அந்த இயல்பாக இருக்கக்கூடிய தன்மையை புரிந்து கொள்ளக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க. அதே போல அதை இன்னொரு தடவை சொல்லணும்னா, தன் விருப்பத்தை தெரிவிக்க முடியாத ஒரு தயக்க நிலையா இருக்கலாம், தயக்கம் உடையவர்களா இருக்கலாம். இயல்பாகவே அவர் பிறப்பால் அவங்களுக்கு அந்த ஒரு குணாதிசயம் இருக்கலாம். மக்களோட அதிகமா பழகி இருக்க மாட்டாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க? பெரிய ஆசிரியர்களா இருந்தாலும் சரி, இல்ல பெற்றோர்களை இன்னைக்கு பெரும்பாலும் எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் வீட்டில் இருக்கக்கூடிய தவறுகள் எல்லாம் மன்னித்து விடுவார்கள், வெளியே இருக்கக்கூடிய மன்னிக்க மாட்டாங்க. அந்த வகையில தன் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடமே அவங்ககிட்டயே அந்த குணாதிசயம் என்ன வரும்? தன் குழந்தைகளிடம் ஒரு தயக்க உணர்வு வந்தா, நீ ஒன்னுத்துக்கு ஆக மாட்ட, உனக்கு சொல்ல தெரியாது என்று மட்டம் தட்டும் பொழுது அந்த குழந்தைகளோட நிலை என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, புதிய ஒரு தலைமுறை உருவாகாம போயிருது. நீங்க அடுத்த ஒரு தலைமுறையை அந்த இடத்துல என்ன பண்ணிடுறீங்க? துண்டித்து விடுகிறீர்கள். பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அக்கறை இருக்க வேண்டியவளா இருக்கும். என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த உறவுகளை துண்டிக்கக்கூடியதாகவும் அடுத்து அது வரக்கூடிய நல்ல ஒரு சமுதாயத்தை என்ன பண்றோம்? ஒழித்து கட்டக்கூடிய ஒரு காரியமா போயிருது. என்ன செய்வாங்க? இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தர் வியாபாரத்தை பற்றி 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவார். அவருடைய வியாபாரத்தின் தொழில்நுட்பத்தை பத்தி பேசுறதுனா 1 மணி நேரம் கூட அவரால் பேச முடியும். ஆனா அவர் மார்க்கத்தை பத்தி பேசுங்க என்று டக்குன்னு ஏத்தி விட்டீங்கன்னா, டக்குன்னு அந்த இஸ்லாமிய முறைப்படி அவரால் பேச வராது. அதாவது ஒரு தொழிலை பற்றி பேசுவதற்கு என்ன தேவை? இப்படி இப்படி பேசினா போதும்னு ஒண்ணு இருக்கு. ஆனால் இஸ்லாமிய பயான ஒருத்தர் டக்குன்னு பேசணும்னா பேசுவாங்களா? முடியாது. அப்ப ஆரம்ப கட்டத்துல அவர் எந்திரிச்சு நின்னோடனே உங்களால் பேச முடியாது என்று ஒருத்தர் கண்டிக்கிறோம்னு சொன்னா, அவரை முடக்கிறோம்னு சொன்னா அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு தயக்கம் வரும், ஒரு பதட்டம் வரும். அதே தான் ஒவ்வொருவருக்கும், இந்த சமுதாயத்தில் பழகாதவர்களுக்கும் ஒரு கூச்சுணர்வு என்பது இருக்கும். அதை நாம் என்ன பண்ணக்கூடாது? ஊதி பெருசாக்கி அதை ஒழித்துக்கிட்டோம் என்று சொன்னா நிச்சயமாக அது அடுத்த நிலைக்கு போகாமல் அங்கே நின்றுவிடும், தங்கிவிடும். இல்லைன்னா என்ன ஆயிரும்? துண்டிக்கப்பட்டு விடும் என்பதை நாம தெரிந்து கொள்ளணும். அப்ப பிள்ளைங்க மேல நமக்கு என்ன அக்கறை இருக்கணும்? அவங்க மேல இருக்கக்கூடிய அக்கறை என்ன? அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் எந்திரிச்சு நிற்கும் போது சிரமங்கள் வரதான் செய்யும். தவழ்ந்து வரக்கூடியவர்களா இருப்பாங்க, அடுத்து எந்திரிச்சு நிற்கக்கூடியவங்களா இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் ஓடக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்ப அதற்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். பெற்றோர்களா இருந்தாலும் சரி, ஆசிரியர்களா இருந்தாலும் சரி, அந்த இடத்தை கொடுக்கக்கூடிய நம்பிக்கை நம் மீது அவர்களுக்கு வரும் பொழுது நிச்சயமாக நம்முடைய செயல்பாடுகள் அந்த இடத்தில் பெரிய மாற்றம் வரும். இல்லை என்று சொன்னால் எத்தனை காலகட்டங்கள் நாம் வாழ்ந்தாலும் சரி, இல்லை எத்தனை ஆண்டுகள் நாம் வாழ்ந்தாலும் சரி, இத்தகைய ஒரு புதிய சமுதாயம் உருவாகாது. அப்ப அந்த புதிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இடம் கொடுக்கப்பட வேண்டும்.
அவருடைய பசுமரத்து ஆணி போல ஒரு பச்சை மரத்துல ஒரு ஆணி அடிச்சீங்கன்னா அது அப்படியே இறுகி போய் எதிர்காலத்துல அது அப்படியே பதிஞ்சிரும். அப்ப அதே போல இந்த பசுமரத்து ஆணிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையிலே அவரோட உள்ளத்துல என்னத்தை நாம பதிக்கிறோம் அதுதான் அவர்களுடைய செயல்பாடா இருக்கும், வெளிப்பாடா இருக்கும். அப்ப நாளைக்கு அவர் வந்து நாம் குற்றம் சொல்ல முடியாது. எதிர்காலம் சரியில்லை, புதிய தலைமுறை உருவாகவில்லை என்று சொன்னால் நாம் அதற்கான வழிகளை கொடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, ஒருத்தர் வெட்க உணர்வுங்கிறது அல்லாஹ்விடம் என்ன ஒரு ஈமானில் ஒரு அம்சம். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க, அதை ஒழித்து விடாதீர்கள், அவரை கண்டிக்காதீர்கள் என்று தெளிவா சொல்றாங்க. அதுல வெட்கம் என்கின்ற ஒரு வார்த்தைக்கு அவரை இயல்பா இருக்க முடியாதுன்னு சொன்னா அவர்களுக்கு சில இடங்கள் கொடுக்க வேண்டும். அப்ப அப்படி கொடுக்கும்போது அது மட்டும் இல்லாமல் இதுல வெட்கம் என்று சொல்லப்படுவது நாம் தவறு செய்வதற்கு வெட்கப்படக்கூடியவர்களா இருக்கு, ஒரு தவறை செய்ய அச்சப்படக்கூடியவர்களா இருக்க வேண்டும். நாம எந்த நன்மையும் செய்யல, ஆனா வந்து நம்ம அந்த ஒருத்தர் நம்ம என்ன செய்யறோம், எந்த நன்மையும் செய்யலன்னு பரவாயில்ல, வெட்கப்படுறோம். இதுல என்ன கொடுத்துருவோம், அல்லாஹ் நன்மையே கொடுத்துருவோம். இது மிகப்பெரிய ஒரு வெற்றி. உண்மையா சொல்ல போனா நம்ம ஒரு தவறு செய்யறதுக்கு அச்சப்படுறோம் பாருங்க, வெட்கப்படுறோம் பாருங்க, தயக்கப்படுறோம் பாருங்க, இந்த தவறை செஞ்சிடக்கூடாதுன்னு, அதுக்கே அல்லாஹ் நன்மையை கொடுத்துருவான். அப்ப அந்த அடிப்படையில நாம் வெட்கப்படக்கூடியவர்களா இருந்தாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டிக்கக்கூடியவர்களா இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அவரிடம் தவறுகள் வராது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதி செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த சமுதாயத்திலே புதிய ஒரு தலைமுறை உருவாக வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அடுத்து நாம் தட்டி கொடுத்து கொண்டு வரக்கூடிய இடத்தில் தான் இருக்க வேண்டுமே விட தட்டிவிடக் கூடாது என்பதை நாம் உறுதி செய்து இந்த செய்தியான நமக்கு கொடுக்கிறது. அடுத்து ஒரு புதிய தலைமுறை நல்லபடியாக உருவாவதற்காக படைத்த இறைவனை வேண்டிக் கொண்டவனாக அவனை பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.